படத்தை பார்த்தவனே மகாதேவா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கண்ணன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோஹரா. நான் நாளைக்கு ஒரு பெரிய போர் சண்டை இருக்கு. எல்லாரும் முருகப்பெருமானுடைய அதிகாரம் எல்லாம் அந்த யுத்த களத்திலே சூரன் முதலான அவர்களும் மாவீரர்கள் அவர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 4வது திருநாள். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அம்பாவை குறித்து தவம் செய்கின்ற கோலத்திலே நமக்கு அருள் புரிகிறார். இந்த ஸ்கந்தசக்தி திருநாளிலே நாளையிலிருந்து 3 நாட்கள் மிக விசேஷமானவை. நாளைய தினம் 5ஆம் திருநாள். ஸ்ரீ முருகப்பெருமான் தாயாருடைய ஆசியோடு அவருடைய சக்தியாக வேலை வாங்குகின்ற திருநாள். சொன்னோம், சிவசக்தியுடைய 2 சக்திகளும் இணைந்துதான் அந்த சூரபத்மனை பலம் செய்ய முடியும். சூரபெருமானுடைய சொரூபமாக முருகப்பெருமானும் அம்பாளுடைய சக்தியாக வடிவேல் இணைந்துதான் சுரசம்மாரம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட அந்த வேல் வாங்கும் பூஜை நாளை தினம் நடைபெறும். இந்த ஸ்கந்தசக்தி திருநாளிலே ஒவ்வொரு நாட்களும் காலையில் விசேஷ ஹோமத்துடன் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் மாலையில் சுவாமி பிரபாரம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நாளைய தினம் வழக்கமாக புதியோக சுவாமி புறப்பட்டு குதிரை வாகனத்திலே முருகப்பெருமானை எழுந்தருளி தாயாரான புவனேஸ்வரி அம்மாவிடம் சக்தி வேல் வாங்குகின்ற பூஜை சிறப்பாக நடைபெறும். நாளைய தினம் சிக்கல் என்ற திருத்தலத்திலே அங்கதான் முருகப்பெருமான் வேல் வாங்கினது. அம்பாளுக்கு பேரு சத்யாய காட்சி. முருகப்பெருமான் அங்கு அம்பாவிடம் வேல் வாங்கியவுடன் முருகப்பெருமானுக்கு உண்மையாக நிஜமாக வேல் அந்த சக்தியை தாங்க முடியாத அளவிற்கு முருகப்பெருமானுக்கு வியர்வை ததும்பும். இன்றாலும் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்மானம். சிக்கல்ல வேல் வாங்குறது விசேஷம். அதே போல திருச்செந்தூர்ல தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மழை வேல் ஒரு பக்கம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளை தினம் வேல் வாங்கி நாளைய மறுதினம்